உன்னை நீ எப்போ மோட்டிவேட் பண்ணி ஓட போற? லாஸ்ட் 1 கிலோமீட்டர் எப்படி ஓடணும்? 15 நிமிஷம் தான் இருக்கு. ஓடி வந்தா கம்ப்ளீட் பண்ணலாம். நல்ல டைம். 17 ஓலாமர் பள்ளி வா பண்ணி ஃபாஸ்டா வரலாம். கால் தூக்கி போடு ஃபாஸ்டா. இங்க வா நிப்பாட்டாத. போடு அடுத்து வா 17:30 சந்தோஷ் நல்ல டைம். சந்தோஷ் வா இந்த சொல்லலாம். சரி சுப்பா ஓடி வா. இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸா கால் தூக்கி சொல்லலாமே. வாடா ஃபாஸ்டா வா பாடா வா. வா 24:11 ஃபாஸ்டா பால ஃபாஸ்டா. வணக்கம். SSGD வீட்டிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? எல்லாரும் பண்ணக்கூடிய காமனான மிஸ்டேக் நீங்களும் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன காமனான மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் டெய்லியுமே ஷூ போட்டுக்கிட்டு நானும் ஜிடிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 கிலோமீட்டர் டெய்லியுமே ஓடி டைம் செக் பண்ணி பார்ப்பாங்க. இதனால் செக் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் இம்ப்ரூவ் ஆகும், பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் நினச்சிங்கன்னா இம்ப்ரூவ் ஆகுங்க. ஆனால் நம்ம நினச்ச டூரேஷன் டைமுக்குள்ளே இம்ப்ரூவ் ஆகுனா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா நீங்கள் ஓடுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ். இந்த லாங் டிஸ்டன்ஸுக்கு என்னென்ன தேவைன்னா, எண்டூரன்ஸ் தேவை, ஸ்பீட் எண்டூரன்ஸ் தேவை. இதெல்லாம் பில்ட் ஆகினா மட்டும்தான் நம்ம நினச்ச டேக்குள்ள பர்ஃபார்மன்ஸு இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ரெகுலராக 5 கிலோமீட்டர் ஓடிட்டே இருந்தால் அதனால் உங்களுக்கு ஆங்கிள் பெயின், நீ பெயின், சின்போன் பெயின் இந்த மாதிரி பெயின்லாம் கிரியேட் ஆகும். இந்த பெயின் கிரியேட் ஆகுனா உங்களால் டெஸ்ட்டில் ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக கொஸ்டின் மார்க் தாங்க. அதனால தான் எங்கள் அகாடமியில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தன்ல இருந்து எண்டூரன்ஸ்லேருந்து ஸ்பீட் எண்டூரன்ஸ் வரைக்கும் ஒர்க் அவுட் டிவைட் பண்ணி பிளான் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருந்தால், ஏன்னா சில பேருக்கு தனியாக வீட்டில் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் அவங்களால ஓடுற ஒரு மைண்ட் செட்டோ ஒரு அட்மாஸ்பியரோ கிடைக்காது. ஆனால் இங்கே எங்கள் கூட ஸ்டூடெண்ட்ஸு கூடயும் எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கான ஓடுறதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா எங்ககிட்ட கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி அட்மிஷன் பண்ணிக்கலாம். ரெடி போலாமா? சரியா? எல்லா வீக்கோட இந்த வீக் என்ன பண்ணிருக்கோம்? ஒர்க் அவுட்டும் அதிகமாக தான் இருக்கு. ஒவ்வொரு வீக்கெண்ட் ஓடும்போது டைம் எவ்வளோ கம்மி இருக்கு? 37 57 இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சதா? அப்போ அதேபடியே இந்த வீக்கு ஒர்க் அவுட் நல்லாவே பண்ணிருக்கோம். இன்னும் டைமிங் என்ன ஆகும்? இந்த இடத்துல குறையும். சரியா? எப்போ உன்னால ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்றியோ அப்போ சொல்லியிருக்கேன், ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணி ஓடுறத விட உன்னை நீ எப்போ மோட்டிவேட் பண்ணி ஓட போற, எங்க என்னால நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடியுதோ அங்க நீ எல்லாம் ஓடணும். நானு சரியா ஓடி கம்ப்ளீட் பண்ணும் டைமிங்குள்ள வரணும்னு சொல்லிட்டு உன்னை நீ புஷ் பண்ணு. புஷ் இட். அந்த இடத்துல உன்னை நீ புஷ் இட் பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? கம்ப்ளீட் பண்ண முடியும். டெஸ்ட் பிளான் சும்மா எடுத்தோம் சொல்லிட்டு ஓடக்கூடாது. சரியா? ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீ ஓடி பார்த்துருப்ப இல்லைங்களா? ஓடி பார்த்து உனக்கு ஒரு தெரியும், நீ உன்னோட கெப்பாசிட்டியும் தெரியும். நீ இந்த வாரம் ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்க. சரி, ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க ஒரு கிரவுண்ட் ஃபுல்லா பண்ணது ஃபுல்லா என்னது? ஹார்ட் ஒர்க். சரியா? அந்த கிரவுண்ட் ஃபுல்லா பண்ண ஹார்ட் ஒர்க்கை கொண்டு வந்து இப்போ நடக்க போற டெஸ்ட்ல ஸ்மார்ட் ஒர்க் 250 எப்படி ஓட போறோம், அடுத்த 250 எப்படி ஓட போறோம், லாஸ்ட் 1 கிலோமீட்டர் எப்படி ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கு. ப்ராக்டிக்கலாவும் செஞ்சு அதை பண்ணிருக்கோம்ல. அப்போ இந்த விஷயம் இங்க அப்ளை பண்ணணும். சரிங்களா? ரெடி போலாமா? ரெடி. அப்படின்னு 15 நிமிஷம் தான் இருக்கு. ஓடி வந்தா கம்ப்ளீட் பண்ணலாம். நல்ல டைம் அவன் தான் வா சுத்தா ஓடி வா 17 ஓலாமர் பண்ணி வா பண்ணி வா. நல்ல டைம் தான் வரலாம். வா 17:30 சந்தோஷ் நல்ல டைம். சந்தோஷ் வா இந்த சொல்லலாம். சுத்தா ஓடி வா. கொஞ்சம் ரிலாக்ஸா கால் தூக்கி சொல்லலாமே. இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி ஏன் டவுன் பண்ற? சூப்பரா ஓடுற பாரு. ஓடி வா. ஓலா வந்தா நல்ல டைம் கம்ப்ளீட் பண்ண பாரு. வா நல்ல டைம். சந்தோஷ் வா. சந்தோஷ் ஸ்லோ பண்ணாத எங்கேயுமே. ஓடலாம் பாரு. அடே இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்ட் போட்டு ஓடி பார்க்கலாம்.
அத சூப்பர் இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பால கால் நல்லா ஃப்ரீயா ரிலாக்ஸா ரொட்டேட் பண்ணி ஓடி பார்க்கலாம் ஃப்ரண்ட் லெக் எக்ஸ்டெண்ட் பண்ணு பால் ஸ்டெப்புக்கு ஈக்குவலா தூக்கி போட்டு பார்க்கலாம் சந்தோஷ் வா சந்தோஷ் போலாமா நல்ல டைம் போனா ஈஸியாக நல்ல டைம்ல வச்சு முடிக்கலாமா 1920 தான் போகலாம் பாஸ்டா பலவா 24-11 faster bala faster 24-22 faster வரலாம் கால் தூக்கி போடு faster இங்க வா நிப்பாட்டாத போடு அழுத்துறா வா 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 ஓடு அழுத்துறா மோனே வா வா